மூன்றாவது மிக முக்கியமான சாதனை, பால்வளத்துறையை ஊழல் துறையாக முழுவதும் மாற்றிருக்கக்கூடிய ஒரு சாதனை. முதல்வர் ஸ்டாலினை விட அதிகமாக பொய் சொல்வது அமைச்சர் நாசர் தான் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே அதை தொலைக்காட்சியை பார்த்து. இரண்டாவது சாதனை, பால் மற்றும் பால் பொருட்களுடைய விலையை பலமுறை உயர்த்தி அதெல்லாம் மோடி ஐயா தலையின் மீது போட்டது இரண்டாவது சாதனை. உயர்த்துவதெல்லாம் இவங்க போட்ட பழியெல்லாம் மத்திய அரசின் மீது. மூன்றாவது மிக முக்கியமான சாதனை, பால்வளத்துறையை ஊழல் துறையாக முழுவதும் மாற்றிருக்கக்கூடிய ஒரு சாதனை. நான்காவது, திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் வைத்ததுதான் சட்டம் என்று தன்னுடைய துறையை தாண்டி மற்ற துறையிலையும் கமிஷன் வாங்கியது நான்காவது ஒரு சாதனை. கஞ்சா விற்கிறவன், கொலை செய்கிறவன் யாராக இருந்தாலும் கூப்பிட்டு போட்டோ எடுத்துக்கொண்டது நான்காவது சாதனை. திருவள்ளூர் மாவட்டத்தில் எப்படிப்பட்ட தவறு செய்யக்கூடிய ரவுடியாக இருந்தாலும் ஆவடி நாசர் அவர்களோட புகைப்படம். கடைசியாக ஆவடி மாநகராட்சியினுடைய அறிவிக்கப்படாத மேயராக தன்னுடைய மகன் ஆசிம் ராஜாவை இங்க உட்கார வச்சது இன்னொரு சாதனை. இதெல்லாம் பார்த்துதான் பியூஸை புடுங்குற மாதிரி பதவியை புடுங்கி அதன் பிறகு யார் கை காலில் விழுந்து மறுபடியும் கடைசி நேரத்தில் அமைச்சராக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, எத்தனை போய் 2021 சட்டமன்ற தேர்தலில் எத்தனை போய் சொல்லி உங்களுடைய வாக்குகள் எல்லாம் வாங்கினார்கள். ஆவடியில அரசு பொறியியல் கல்லூரி தொடங்குவோம் என்கின்ற போய், ஆவடியில பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்கின்ற போய், ஐயா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கெல்லாம் தாண்டி ஒருத்தர் தமிழ்நாட்டில் போய் பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா ஆவடி நாசர் தான். அவரை விட அதிகமாக போய் செல்லக்கூடிய எல்லா வாக்குறுதியும் பொய்யாக. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.